பேர் என்ன பாப்பா? கொஞ்சம் வேகமாக சொல்லாமே. அருள்மொழின்றது யார் பேர்? கரெக்டாக வச்சு யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அருள்மொழின்னு உங்கள் ஊருக்கு பேர் வந்தது? ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க டக்குன்னு. அருள்ன்றது ஒரு மொழி பேரா? தெரியலையா? தெரியல. சரி, ஓகே. சரி, உங்கள் ஊரில் என்ன என்ன ஃபேமஸ்? கீழே கீழே உட்காந்துங்க. என்னென்ன கோயில் இருக்கு? சிவன் கோயில், காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், பெருமாள் கோயில், பிள்ளையார் கோயில். உங்கள் ஊரில் என்ன விசேஷம் பயங்கரமாக நடக்கும்? திருவிழானா? காளியம்மன் திருவிழா, மாரியம்மன் தீமிதி நடக்குமா? காளியாட்டம் நடக்குமா? காளியாட்டமும் நடக்கும். தீமிதி நடக்காதா? சரி, ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அருள்மொழி கிராமத்துக்கு வந்திருக்கோம். ஏன் அருள்மொழி கிராமத்துக்கு வந்திருக்கோம்னா சோழர்கள் வரலாறு நம்ம தேடுறப்ப இந்த கிராமம் வந்து ரொம்ப முக்கியமான கிராமமாக இருக்குது. என்ன ரீசன்? அருள்மொழிக்கும் சோழர்கள் வரலாற்றுக்கும் என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு நம்ம கொள்ளிடமாறை பார்த்துருவோம். இந்த கொள்ளிடமாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வற்றாத ஜீவநதியாக இருந்தது. நம்ம முன்னோர்களே சொல்லி இதில் எப்போதுமே தண்ணி ஓடுறது தான் நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் அந்தாண்ட கரை. இது வந்து வற்றாத ஜீவ நதின்றனால நம்ம சோழர்கள் வந்து போருக்கு போகிறதுக்காகவும் போர்லேருந்து திரும்ப வரத்துக்காகவும் தலைநகரை அடையிறதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்காக தான் தஞ்சாவூர்லேருந்து ராஜேந்திர சோழன் கங்கனேஸ்வரபுரத்துக்கு தன்னுடைய தலைநகரை மாற்றினார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் மாற்றினப்போ எந்த பாதையில் தஞ்சாவூர்லேருந்து கங்கனேஸ்வரபுரம் வந்தாங்க? இதுதான் நம்ம டிஜிட்டல் ஜெயங்கொண்டம் யூடியூப் சேனலோட ஃபஸ்ட்டு கான்செப்ட். அந்த கான்செப்டில் நம்ம வந்து ஏன் அருள்மொழிக்கு முதலாக வந்தோன்னா, அந்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா கருவள்ளூர்ச்சி பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்று வெள்ளாறுன்னு சொல்லுவாங்க. வெள்ளாறு கரையில் வந்து ராஜேந்திரப்பட்டினம் ஒரு வில்லேஜ் இப்போ இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டோல் பூத் மாதிரி சொல்கிறப்ப அந்த காலத்தில் ராஜேந்திரப்பட்டினம் தான் நம்ம கங்கனேஸ்வரபுரம் தலைநகராக இருக்கிறப்ப வடக்கு எல்லை தலைநகரத்துக்கு. இந்த சைடு தஞ்சாவூருக்கு வரப்போ இந்த அருள்மொழி கிராமம், அருள்மொழிக்கு என்ன அர்த்தம்னா இதுதான் முழுமையான அர்த்தம். அருள்மொழி தேவநல்லூர்னு இருந்திருக்கணும், இல்லை அருள்மொழி தேவன், அதை மாதிரி ராஜராஜ சோழனுடைய பேரை மென்ஷன் பண்ணி இந்த ஊரை வச்சுருக்காங்க. அதை காலப்போக்கில் மருவி அருள்மொழின்னு ஆயிடுச்சு. இதுதான் இந்த ஊரோட காரண பேர். இந்த ஊர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு இப்போ நான் பேசி முடித்ததும் ஏஐ இமேஜில் நான் உங்களுக்காக ஒரு பார்வைக்கு வச்சுருக்கேன். இந்த காற்றை கிராஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஆத்தங்கரையில் எப்படி வந்து ஒரு சின்ன துறைமுகம் எப்படி இருந்திருக்குன்றதை அந்த ஏஐ இமேஜில் நீங்கள் பார்க்கலாம்.